பால் குடிக்கும் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப கடினமான நாள். அதுக்கும் மேல இந்த ட்ரிப்லயே இன்னைக்குதான் மிகவும் சந்தோஷமான நாள். ஒரு வழி சந்தன கடத்தல் ராயப்பன் சாரி வீரப்பன் காட்டுக்குள்ள பூந்தாச்சு. காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம கூஃபி ஒரு மாறி ஆயிட்டான். எப்படி ஆனான்றத மட்டும் பாருங்க. கூஃபி திரும்படி பாருங்க கொஞ்சம். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கடினமான கிஷோர் லொகேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. கேட்டா பெங்களூர்ல இருந்து பக்கம் ப்ரோ நடந்தே வந்துட்டேன்றாரு. நம்ம சிங்கம் பட வில்லனுக்கும் கிஸ்தனிக்ஸ்க்கும் சம்திங் இருக்குது போல. அம்பு கொடுத்தா ஏதோ ராங்கா பேசுறாரு. என்னன்றதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ கிஸ்தனிக்ஸ வேட்டையாட போறாராம். அப்புறம் நம்ம நண்பர் அப்படி காட்டுக்குள்ள போலாம் வாங்க கைஸ் அப்படின்னாரு. காடுனா சும்மா காடு இல்ல நண்பர்களே, அடர்ந்த காடு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு யாருது ப்ரோ இந்த காடுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் ரொம்ப கேஷுவலா நம்மளுக்கு தான் ப்ரோ, இந்தாங்க வாழைப்பழம் சாப்பிடுங்கன்றாரு. இத பத்தி கேட்டதும் நம்மளுக்கு லைட்டா கிறுக்கல் ஆயிடுச்சு. இந்த டேனி பையன் வேற சும்மாவே இருக்க மாட்டாங்க. கேட்டா நான் தான் போதி தர்மர், நல்லா மூந்து பார்த்தே அதோட மூலிகை தன்மையை கண்டுபிடிச்சிருன்றாரு. சரிப்பா மூந்து பார்த்ததெல்லாம் போதும், நல்லா சாப்பிடுங்க, இதுதான் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னாரு. நம்ம எல்லாரும் ஐஸ் ஆப்பிள் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன புது வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அம்புட்டு அங்கேயே ஒரு சிட்டிங்க போட்டு அந்த மரத்துல இருக்க எல்லா ஆப்பிளையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இவன் பேர் தான் குண்டன். இந்த அடர்ந்த காட்டுல இவன் தான் நம்ம காவல். ஒன்னும் நம்ப மாட்டீங்க, 5xல எடுத்துட்டு இருக்கேன். அப்பவுமே இவ்வளவு பெருசா நிக்குது இந்த மரங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க நாங்க எந்த மாதிரி ஃபாரஸ்ட் குள்ள போய் மாட்டின்னு இருக்கோம். இங்க இருந்து தான் நம்ம மெயின் பந்தியமே ஸ்டார்ட். இதுல நம்ம செஸ் பிளேயரான கூஃபி ப்ரோ தான் ஜட்ஜ். மிக கடினமா 2 கேம் சூஸ் பண்ணோம். எங்க டீம்ல நானு ஜிஷ்ணு அப்புறம் தினேஷ் ப்ரோ. வில்லன் டீம்ல கடின சவால் கிஸ்தனிக்ஸ் டேனி ப்ரோ அப்புறம் ஊர்க்கார நண்பர் ஒருத்தர். சரி நம்ம ஜிஷ்ணு மச்சான் மஜ்ஜியாவா போட்டுருவான்னு பார்த்தா கரடிக்கு என்ன சந்தோஷம்ன்ற மாதிரி டேனி ப்ரோ போட ஜண்டால நான் கோட்டை விட்டு கடைசியா வந்தாரு நம்ம விநாயகன்ற மாதிரி விடுகிடுன்னு வந்துட்டு நாசோமியாவா தூக்கி உள்ள போட்டாரு. போன கேம்ல தான் விட்டோம், இந்த கேம்ல விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சோம். மஜ்ஜா நண்பரும் பால் நண்பரும் சேர்ந்து வில்லம்பு போட்டியை எப்படி ஜெயிக்கிறோன்றத மட்டும் பாருங்க. கீழே ஜெயிச்சுட்டு எங்க சிக்னேச்சர் செலிப்ரேஷனான டப்பைய போட்டுட்டு அங்க இருக்க எல்லாரையும் வெறுப்பேத்திட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம்னு சொல்லும் போது